உடல்ல நடக்கிற விஷயங்கள் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானதுதான். ஆமா, கிருமிகளுக்கும் நம்ம உடலுக்கும் தினமும் நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான போர் பத்தி தான் இன்னைக்கு இந்த ஆழ்ந்த அலசல்ல நாம பேச போறோம். இப்ப நம்ம மனித உடல் அப்படிங்கிற இந்த பிரம்மாண்டமான இயந்திரத்தையும் அதை பராமரிக்கும் முறைகளையும் பத்தி பேச ஆரம்பிக்கலாம். உடல் ஒரு இயந்திரம் அப்படிங்கிற ஒப்பீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல சுகாதாரம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி. பொதுமா பாத்தீங்கன்னா சுகாதாரம் அப்படின்னாலே கைகளை அடிக்கடி கழுவுறது, குளிக்கிறது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அது மட்டும்தானா, அல்லது இது இன்னும் ஆழமான ஒன்றா? அது ஒரு மேலோட்டமான புரிதல் மட்டுமே. நாம கொஞ்சம் அடிப்படைக்கு செல்வோம். உடல் நலம், அதாவது ஹெல்த் அப்படின்னா என்ன? வெறும் காய்ச்சலோ சளியோ இல்லாம இருக்கிறது மட்டும் உடல் நலம் கிடையாது. மன அழுத்தம் இல்லாத ஒரு தெளிவான மனநிலை மற்றும் சிறந்த உடல்நிலை ஆகிய இரண்டும் சேர்ந்ததுதான் உண்மையான உடல் நலம். ஓஹோ, மனநிலையும் இதுல சேருமா? ஆமா, கண்டிப்பா. அதாவது ஒரு மனிதனோட உடல், உணர்ச்சி மற்றும் உளவியல் ஆகிய மூன்றும் நல்வாழ்வோடு இருப்பதே முழுமையான ஆரோக்கியம். இதுல தனிநபர் சுகாதாரம் அப்படிங்கிறது ஒருவர் தனது உடல் மற்றும் மன தேவைகளை சமநிலையில பராமரிக்கிறத குறிக்கும். அப்படி என்றால் சளி, காய்ச்சல் போன்ற விஷயங்கள் இந்த சமநிலையை தடுக்கிற எதிரிகள் அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, கரெக்ட். ஒருவருக்கு சளி பிடிச்சா அவர் தும்மும் போதோ அல்லது இரும்பும் போதோ அவரிடமிருந்து தெரிக்கும் மிகச்சிறிய நீர்த்துளிகள் மூலமாகவே வைரஸும் பாக்டீரியாவும் காற்றில் பரவுதுன்னு நான் படிச்சிருக்கேன். அதனாலதான் கைக்குட்டை பயன்படுத்த சொல்றாங்க இல்லையா? 100% உண்மை. இது தனிநபர் சுகாதாரம். ஆனா சமூக சுகாதாரம் அப்படின்னு வரும்போது ஏன் வீட்டை தாண்டி நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டாலும் உங்களை சுற்றியுள்ள சமூகம் அசுத்தமா இருந்தா அந்த நோய்கள் உங்களையும் கண்டிப்பா தாக்கும். ஓ, அதாவது சுற்றுப்புறமும் ரொம்ப முக்கியமா? ஆமா. உதாரணமா பாத்தீங்கன்னா, உங்க தெருவுல உள்ள சாக்கடைகளை சரியா மூடி வைக்கல அப்படின்னாலோ, திறந்த வெளியில கழிவுநீர் ஓடினாலோ அது கொசுக்களோட சாம்ராஜ்யமா மாறிடும். அதனாலதான் குப்பைகளை கூட அரசு கொடுத்திருக்கிற தொட்டிகள்ல மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும் மக்காத குப்பைகளை நீல நிற தொட்டியிலும் தனித்தனியா பிரிச்சு போடணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. இது ஒட்டுமொத்த சமுதாயத்தோட பொறுப்பு. கொசுக்கள் அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. டெங்கு காய்ச்சல், ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிற கொசுவால டெங்கு பரவுது அப்படின்னு பலருக்கும் தெரியும். ஆனா இதோட பின்னணியில் உள்ள அறிவியல் ரொம்ப ஆச்சரியமானது. அது என்னன்னு நீங்களே சொல்லுங்க. அதாவது இது 10.1 மற்றும் 10.2 வைரஸ், அதாவது ஃப்ளேவி வைரஸ் வகையை சேர்ந்த வைரஸ்களால உருவாகுது. இந்த வைரஸ் உடலுக்குள்ள சென்றதும் இரத்த தட்டுகளோட எண்ணிக்கையை வெகுவாக குறைச்சிடுது. டெங்கு வைரஸ் இந்த இரத்த தட்டுகளை அழிச்சிடுறதால உடலின் உள்ளே ஏற்படுற சிறிய இரத்த கசிவுகளை கூட தடுக்க முடியாம போயிடுது. அட பாவமே. இதனால உள்ளுறுப்புகள்ல இரத்த கசிவு ஏற்பட்டு உயிரிழப்பு கூட நிகழலாம். கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. இதுல இன்னொரு அதிர்ச்சியான குறிப்பு என் கண்ணில பட்டது. இந்த ஏடிஸ் எஜிப்டி கொசுக்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதிகபட்சம் 50 முதல் 100 மீட்டர் சுற்றளவிலேயே பறக்கக்கூடியவையா? நிஜமாதான். அதாவது எனக்கு டெங்கு வந்தா என்னை கடித்த கொசு என் வீட்டிலோ அல்லது என் பக்கத்து வீட்டிலோ தான் உற்பத்தி ஆயிருக்கணும். அதுதான் யதார்த்தம். இந்த 100 மீட்டர் சுற்றளவை நாம சுத்தமா தண்ணீர் தேங்காம பாத்துக்கிட்டாலே டெங்குவை நெருங்க விடாம தடுத்துடலாம். இது மாணவர்களுக்கு ஒரு அருமையான தகவல். சரி, இந்த இயந்திரத்தை பொதுவாக எப்படி சுத்தமா வைப்பதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இதோட குறிப்பிட்ட சில பாகங்களை எப்படி பராமரிப்பது அப்படின்னு பிரிச்சு பார்ப்போம். முதல்ல பற்கள் எடுத்துக்குவோம். சரி. உணவை மென்று சாப்பிடுவதால நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. உணவை மெல்லும் அந்த செயலுக்கு மாஸ்டிகேஷன் அப்படின்னு பேர். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கேளுங்க. காட்டுல இருக்கிற சிங்கமோ யானையோ தினமும் 2 முறை பல் துலக்கிறது கிடையாது. அவற்றுக்கெல்லாம் பற்சிதிவு வர்றதில்ல. நாம மட்டும் ஏன் தினமும் பல் துலக்கணும், பற்களை தழுவுதல் அதாவது ஃப்ளாசிங் என்றெல்லாம் மெனக்கிடணும்? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. காட்டுல உள்ள விலங்குகள் இயற்கையான உணவை சாப்பிடுது. ஆனா நாம பதப்படுத்தப்பட்ட சர்க்கரை அதிகமா உள்ள உணவுகளை சாப்பிடுறோம். ஆமா, அது உண்மைதான். நம்ம பற்களோட இடுக்குகள்ல இந்த உணவுகள் மாட்டிக்கொள்ளும் போது வாயில உள்ள பாக்டீரியாக்கள் அந்த சர்க்கரைய சாப்பிட்டு ஒரு வகையான அமிலத்தை உருவாக்குது. அந்த அமிலம்தான் நம்ம பற்களை அரித்து பற்சிதைவை ஏற்படுத்துது. அதனாலதான் ஃப்ளாசிங் செஞ்சு உணவு துகள்களையும் பாக்டீரியாக்களையும் நீக்கணும். ஓஹோ, அந்த அமிலம்தான் பற்களை ஓட்டையாக்குதா? சரி, பற்களை சரியா பராமரிக்காவிட்டா என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கறத நான் வருஷப்படுத்துறேன். சொல்லுங்க. 1, ஈறுகள்ல இரத்த கசிவு. இது வைட்டமின் சி குறைபாடால வருது. நெல்லிக்காய், எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்களை சாப்பிடுவதன் மூலம் இதை தீர்க்கலாம். 2, நாம இப்ப பேசின பற்சிதைவு.
இது பாக்டீரியாக்கள் அமிலத்தை உருவாக்குவதால வருது. 3 புறத்திசு நோய். இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இத ஆங்கிலத்துல பெரியோடான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா புகையிலை மெல்லுவதால எலும்புகள் மற்றும் ஈறுகள் முற்றிலும் அழிந்து போகும் ஒரு கொடூரமான நிலை இது. ரொம்ப சரியா பிரிச்சு சொல்லிட்டீங்க. அடுத்த உறுப்பு கண்கள். மனிதர்கள் உலகத்தை புரிந்து கொள்ளும் உணர்வுகள்ல 80% பார்வை மூலமே பெறுகிறோம். 80%? அது ரொம்ப அதிகம். ஆமா, கண்களை பாதிக்கும் சில முக்கிய நோய்களை பாப்போம். முதல்ல மாலை கண் நோய். இது வைட்டமின் ஏ குறைபாட்டால் வருவது. அடுத்து இளம் சிவப்பு கண் நோய் அல்லது கன்ஜங்டிவிட்டிஸ். இது வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் வந்து மிக எளிதில் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவக்கூடியது. வண்ணக்குருட்டுத்தன்மை அப்படின்னு ஒரு நோய் இருக்கே, சிலரால் சிவப்பு பச்சை நிறங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியாது. இது எந்த பாக்டீரியாவால் வருது? இதுக்கு கண் சொட்டு மருந்து இருக்கா? இல்ல, இங்கேதான் நாம கவனிக்கணும். வண்ணக்குருட்டுத்தன்மை கிருமிகளால் வரதில்ல. இது ஒரு மரபணு பிரச்சனை, அதாவது பிறப்பிலேயே வருவது. ஓ, அப்போ இதுக்கு சிகிச்சை இல்லையா? கண்டிப்பா கிடையாது. இதுக்கு மருந்தோ சிகிச்சையோ இல்ல. இவர்களுக்கு உதவக்கூடிய ஒரே விஷயம் சிறப்பு வடிகட்டிகள், அதாவது ஃபில்டர் கிளாஸஸ் கொண்ட கண்ணாடிகளை அணிவது மட்டுமே. அடுத்ததா தலைமுடி. தலைமுடி வந்து நாம எவ்வளவு ஊட்டச்சத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கறத காட்டுற ஒரு கண்ணாடி. நம்ம தலையில உள்ள மயிர்கால்கள் முடிய மென்மையா வைக்க தொடர்ந்து எண்ணெயை சுரக்குது. கரெக்ட். இந்த எண்ணெய் தலையில உள்ள இறந்த செல்கள் மற்றும் வியர்வையாகிய முதும் சேரும்போதுதான் தலையில சிக்கு உருவாகுது. இதை தவிர்க்க நல்ல சீப்பை பயன்படுத்தி சுத்தமான நீர்ல கூந்தல அலசணும். இதைவிட சுருக்கமா முடிய பராமரிக்கிறத விளக்க முடியாது. ஆனா நாம எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் சில நேரங்கள்ல நோய்கள் நம்மை தாக்குது. ஆமா, நோய்கள் வரதானே செய்யுது. நோய்களுக்கான காரணங்களை முக்கியமா 4ஆக பிரிக்கலாம். 1 கிருமிகள், 2 சமச்சீரற்ற உணவு, 3 தவறான வாழ்க்கை முறை, 4 உறுப்பு செயலிழப்பு. ஓகே, நோய்களை பற்றி படிக்கும்போது நாம அவற்றை தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் என 2ஆக பிரிக்கிறோம். தொற்று நோய்கள் வந்து ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு காற்று, நீர், உணவு அல்லது வெக்டார்கள் எனப்படும் பூச்சிகள் மூலம் பரவுது. கரெக்ட். இந்த தொற்று நோய்கள்ல நாம முதல்ல பார்க்க போற எதிரி யாருன்னா பாக்டீரியாக்கள். ஆமா, உங்க பாடக்குறிப்புல மிக முக்கியமான 3 பாக்டீரியா நோய்களை பத்தி கொடுத்திருக்காங்க. முதலாவது வந்து காசநோய், அதாவது டிபி. இது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே அப்படிங்கிற பாக்டீரியாவால வருது. இந்த காசநோய் மூலத்தை காத்து மூலமா தான் பரவுது. நோயால பாதிக்கப்பட்டவர் இரும்பும் போதோ தும்மும் போதோ இல்ல எச்சல் துப்பும் போதோ இந்த பாக்டீரியா காத்துல கலந்து மத்தவங்களுக்கு பரவிடும். நோயாளியோட பொருட்களை பயன்படுத்துறதாலையும் இது வரும் இல்லையா? கண்டிப்பா வரும். இதோட அறிகுறிகளா எடை இழப்பு, காய்ச்சல், தொடர் இருமல், அப்புறம் சளியோட ரத்தம் வர்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதை தடுக்கத்தான் பிறந்த குழந்தைக்கு உடனே பிசிஜி தடுப்பூசி போடுறாங்க. நோய் வந்துடுச்சுன்னா டாட் எனப்படும் மாத்திரை சிகிச்சையை தொடர்ந்து எடுக்கணும். தேர்வில இது ரொம்ப முக்கியம். காச நோய் அப்படின்னா மைக்கோபாக்டீரியம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? காசு கொடுத்தா மைக்கு வாங்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அருமையான ஐடியா. 2வதா காலரா. இது விப்ரியோ காலரே என்ற பாக்டீரியாவால் அசுத்தமான நீர் மற்றும் உணவு மூலம் பரவுது. கடுமையான வயிற்றுப்போக்கு, வாந்தி, தசைவலி இதெல்லாம் தான் அறிகுறிகள். அதனாலதான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கைகளை கழுவுறதும் கொதிக்க வச்ச தண்ணிய மட்டும் குடிக்கிறதும் காலராவை தடுக்கும் மிக சிறந்த வழிகள். ஆமா, இந்த காலரா வந்த உடனே வயிற்றுப்போக்கு விறுவிறுன்னு வரும். அதனால இத விப்ரியோ காலரே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவும் நல்லா இருக்கே. அடுத்தபடியா 3வது நோய் டைபாய்டு. இது சால்மனெல்லா டைப்பி அப்படிங்கிற பாக்டீரியாவால வருது. இதுவும் அந்த அசுத்தமான நீர் அப்புறம் உணவு மூலமா தான் பரவுது. பசியின்மை, தீவிரமான தலைவலி, 104 டிகிரி அளவுக்கு கொதிக்கிற காய்ச்சல், அடிவயிற்றில் புண் ஏற்படுறது, இதெல்லாம் இதோட அறிகுறிகள். இதுல ஒரு முக்கியமான விஷயம், காலரா டைபாய்டு 2க்குமே நீரை கொதிக்க வைத்து குடிப்பதுதான் சிறந்த தடுப்பு முறை. இதுக்கும் ஏதாவது ஷார்ட்கட் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. இதுக்கான உத்தி என்னன்னா, உங்களுக்கு காய்ச்சல் வந்து டைபாய்டு இருந்தா உங்களால சால்னா சாப்பிட முடியாது. சால்னா சால்மோனெல்லா. ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் மறக்க முடியாத ஒப்பீடு. ஆக அசுத்தமான நீரும் உணவுமே காலரா, டைபாய்டு இந்த 2 நோய்களுக்கும் முக்கிய காரணம் அப்படிங்கறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுவரை பாக்டீரியாக்கள் அப்படிங்கிற எதிரிய பார்த்தோம். ஆனா எதிரி வெளியில இருந்து தாக்காம நம்ம சொந்த செல்களுக்குள்ளேயே புகுந்து அதை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் வைரஸ்களோட வேலை.
வைரஸால வர்ற நோய்கள் பாக்டீரியாக்களை விட கொஞ்சம் தந்திரமானவை இல்லையா? சந்தேகமே வேண்டாம், வைரஸ்கள் மிக மிக தந்திரமானவை. முதல்ல மஞ்சக்காமாலை, அதாவது ஹெப்படைட்டிஸ் பத்தி பார்ப்போம். இதுல ABCDE அப்படின்னு 5 வகையான வைரஸ்கள் இருக்கு. இது அசுத்தமான நீர் அப்புறம் மத்தவங்களுக்கு பயன்படுத்தின ஊசிகளை பயன்படுத்துறது மூலமா பரவுது. இது நேரா நம்ம கல்லீரலை தான் பாதிக்குது. இதோட அறிகுறியா அனோரெக்சியா, அதாவது பசியின்மை நிலை ஏற்படும், சிறுநீரும் கண்களும் மஞ்சள் நிறமா மாறும் அப்படின்னு இருக்கு. ஆமா. அடுத்த வைரஸ் நோய் என்னன்னா தட்டம்மை இல்லனா சின்னம்மை. இது வாரிசெல்லா ஜோஸ்டர் அப்படிங்கிற வைரஸால வருது. இது காத்து மூலமா ரொம்ப ஈஸியா பரவக்கூடியது. உடல் முழுக்க தடிப்புகள் தோன்றும். இதை தடுக்க வாரிசெல்லா தடுப்பூசி போட்டுக்கிறதா ஒரே வழி. சரி, ரேபீஸ் அதாவது வெறிநாய் கடி. இது நாய் கடிச்சா மட்டும் இல்ல, குரங்கு, பூனை, முயல் கடிச்சா கூட வரக்கூடிய ரொம்ப ஆபத்தான ஒரு நோய். இந்த வைரஸ் நரம்புகள் வழியாவே நேர மூளைக்கு போகுது அப்படின்னு சொன்னீங்க. இதோட முக்கிய அறிகுறியா ஹைட்ரோஃபோபியா அப்படிங்கிற தண்ணியை கண்டு பயப்பட நிலை ஏற்படுது. இது உமிழ்நீர் வழியா பரவுற தன்மை கொண்டது. அதனால மூளையிலிருந்து நரம்புகள் வழியா பயணிச்சு நோயாளியோட உமிழ்நீர் சுரப்பியை போய் அடையுது. ஓஹோ. நோயாளி அந்த வைரஸ் கலந்த எச்சில முழுங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நோயாளி எதை விழுங்க முயன்றாலும் தொண்டை அப்புறம் சுவாச தசைகள்ல கடுமையான வலியை ஏற்படுத்துது. அட பாவமே. அப்ப தண்ணி குடிச்சா? தண்ணியை குடிக்க முயன்றால் வலி உயிர் போகிற அளவுக்கு இருக்கும். அதனால தண்ணீர் அப்படின்னாலே மூளை ஒரு மரண பயத்தை உருவாக்கிடுது. அதுக்கு பேரு தான் ஹைட்ரோஃபோபியா. நரம்புகள் மூலமா பயணிச்சு மூளையை அடைஞ்சு மூளையிலிருந்து மீண்டும் கண், சிறுநீரகம், உமிழ்நீர் சுரப்பி அப்படின்னு பயணிச்சு ஒட்டுமொத்த உடலையே முடக்குதா? ஆமா. இது 2 முதல் 12 வாரங்களுக்குள்ள அறிகுறிகளை காட்டும் என்றாலும் சில சமயம் 2 வருஷம் கழிச்சு கூட இந்த வைரஸ் தன் வேலையை காட்டலாம் அப்படின்னு பாடக்குறிப்பு சொல்லுது. உண்மைதான். அதனாலதான் விலங்கு கடிச்ச உடனே அறிகுறி வர்றதுக்கு முன்னாடியே தடுப்பூசி போடுறது மிக மிக கட்டாயம். ஏன்னா அறிகுறி வந்துடுச்சுன்னா காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். இங்கதான் நம்ம தடுப்பூசியோட சக்தியை பத்தி பேசணும். தடுப்பூசி அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு கொடுக்கப்படுற ஒரு எச்சரிக்கை மாதிரி. சரியா சொன்னீங்க. ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கிருமிய போன்ற ஒன்ன உடலுக்குள்ள செலுத்தி நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அந்த நோய்க்கு எதிரா சண்டை போட பழக்கப்படுத்துறோம். அதனாலதான் குழந்தை பருவத்துல நாம BCG, போலியோ, MMR போன்ற தடுப்பூசிகளை போடுறோம். நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு கிருமிகளை முன்கூட்டியே அடையாளம் காட்டி தயார் செய்யறோம். அதேதான். சரி, இதுவரை தொற்று நோய்களை பத்தியும் ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாத தொற்றா நோய்களை பத்தி பாப்போம். தொற்றா நோய்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு கிருமிகளாலும் வர்றது கிடையாது. அதனால கிருமிகளை கொல்லும் ஆன்டிபயோட்டிக், அதாவது நுண்ணுயிர் எதிர்ப்பொருள் மருந்துகளை சாப்பிட்றதால இந்த நோய்களுக்கு எந்த பலனும் இல்ல. ஆமா, தொற்றா நோய்கள் வரதுக்கு முக்கியமா 4 காரணங்கள் பாடத்துல சொல்லிருக்காங்க. காரணம் உறுப்புகள் தேய்மானம் அடையிறது இல்லனா செயல் இழப்பது. அதாவது வாத நோய், மாரடைப்பு, கண்புரை, புற்றுநோய் இதெல்லாம் இதுல அடங்கும். 2வது காரணம் தீங்கு விளைவிக்கும் காரணிகள், அதாவது உடலுக்கு ஒவ்வாத விஷயங்களை நாம உள்ள எடுத்துக்கிறது. ஆஸ்துமா, ஒவ்வாமை, நஞ்சு, பாம்பு கடி, குடிப்பழக்கம், அப்புறம் புகைப்பிடித்தலால் வர்ற நோய்கள். இதுல கிருமிகளுக்கு வேலையே கிடையாது. 3வது காரணம் என்னன்னா நுண்ணூட்ட சத்து குறைபாடு. நம்ம உடலுக்கு மிகச் சிறிய அளவுல தேவைப்படுற வைட்டமின்கள் அப்புறம் தாதுக்கள் இல்லாததால வர்ற நோய்கள். உதாரணமா இரும்பு சத்து குறைபாட்டால வர்ற இரத்த சோகை, வைட்டமின் A குறைபாட்டால வர்ற மாலைக்கண், பெல்லாக்ரா, சீரோப்தால்மியா, அப்புறம் அயோடின் குறைபாட்டால வர்ற முன்கழுத்து கழலை. 4வது காரணம் ஒட்டுமொத்த ஊட்டச்சத்து இன்மை. ஒரு மனுஷன் வளர தேவையான போதிய உணவு கிடைக்காததால ஏற்படுற பொதுவான உடல்நல குறைபாடுகள். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த தொற்றா நோய்கள்ல இன்னொரு சிறப்பு குறிப்பும் பாடத்துல இருக்கு. லூக்கோடெர்மா அப்படிங்கிற நோயை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தோல்ல உள்ள மெலனின் அப்படிங்கிற நிறமி இழக்கப்படுவதால தோலோட சில பகுதிகள்ல வெண்மையான நிறம் தோன்றும். முக்கியமா இது தொடுவதாலோ உணவை பகிர்வதாலோ ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லப்பட்டிருக்கு. அறிவியலை தாண்டி சமூக பார்வையில இது ரொம்ப அவசியமான ஒரு குறிப்பு. இந்த நோய்க்கு தற்போதைக்கு முழுமையான சிகிச்சை இல்ல, ஆனா இது ஒரு தொற்று நோய் அல்ல அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. இந்த பாதிப்பு உள்ளவங்களை சமூகத்துல எந்த பாகுபாடும் இல்லாம நாம அணுகணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இதோட நோக்கம். ரொம்ப அழகான விஷயம். நோய்கள் ஏன் வருது, எப்படி செயல்படுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம்.
அடுத்ததா நாம ஆரம்பத்துல பேசினது போல பள்ளி மாணவர்களை அதிகம் தாக்கும் ஒரு தொற்றா நோயை பற்றி பார்ப்போம். சில குழந்தைங்க செவத்துல உள்ள மண்ணை சுரண்டி சாப்பிடுவாங்களே, அது ஏன் தெரியுமா? எனக்கும் அதே சந்தேகம்தான். அது என்ன, மண்ணோட சுவை பிடிக்குமா அல்லது வேற ஏதாவது குறைபாடா? அது இரத்த சோகை நோயின் அறிகுறி. நம்ம உணவில் இரும்புச்சத்து குறைபாட்டால் இது வருது. இரும்புச்சத்து குறைவதால் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துச் செல்ல முடியாம குழந்தைங்க மிகவும் சோர்வடைவாங்க. அப்படியா? அந்த இரும்புச்சத்தை தேடி உடலே மூளைக்கு கொடுக்கும் சிக்னல் தான் இந்த மண் சாப்பிடும் பழக்கம். இது தவிர வெளிரிய தோல், வெளிரிய விரல் நகம் மற்றும் ஈறுகள், முகம் மற்றும் கால்கள் வீங்குதல், இதய துடிப்பு வேகமாக இருத்தல் ஆகியவை இதோட முக்கிய அறிகுறிகள். இத சரி செய்யத்தான் தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரந்தோறும் இரும்புச்சத்து மாத்திரைகளை வழங்குது. உணவை பொறுத்த வரைக்கும் முருங்கைக்கீரை ஒரு இரும்பு சுரங்கம்னே சொல்லலாம். ஆமா, நம்ம ஊர்ல முருங்கைக்கீரை ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம பேரிச்சம்பழம், அசைவ உணவுகள்ல ஆடு அல்லது கோழியோட கல்லீரல், பீன்ஸ், பட்டாணி, பல்வேறு பருப்பு வகைகள், அப்புறம் பச்சை வாழைப்பழம், இது எல்லாம் தொடர்ந்து உணவுல சேர்த்துக்கணும். சரி, உணவை தவிர மாத்திரைகளா எடுக்கணும்னா? மாத்திரைகளா பார்க்கும்போது மீனெண்ணெய் மாத்திரைகள், அப்புறம் இரும்பு சல்பேட் மாத்திரைகள் பரிந்துரைக்கப்படுது. ஆனா எனக்கு ஒரு கேள்வி, இரும்புச்சத்து குறைபாடு இருந்தா அதை மாத்திரையாக சாப்பிட்டு செரிமானமாவதற்கு பதிலா நேரடியாக ஒரு ஊசியாக போட்டுவிட்டால் உடனே சரியாகிடுமே? ஐயோ, அப்படி செய்வது மிகவும் ஆபத்தானது. இரும்புச்சத்தை மாத்திரையாக, அதாவது வாயின் வழியாக மட்டுமே எடுக்கணும். அதை ஊசியாக போடும்போது உடல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கடுமையான ஒவ்வாமை அல்லது அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம். அது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். உள்ளே நடக்கும் பிரச்சனையை பார்த்தோம். இப்போ அப்படியே வெளியே நடக்கும் விபத்துகளுக்கு வருவோம். முதலுதவி, அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் என்றால் என்ன? முதலுதவி என்பது ரொம்ப சிம்பிள். விபத்து மற்றும் நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு முறையான மருத்துவ உதவி கிடைக்கும் முன் வழங்கப்படும் உடனடி சிகிச்சை. சரி, இதோட பயன்கள் என்ன? தேர்வுக்காக ஒரு 4 புல்லட் பாயிண்ட் மாதிரி சொல்லுங்களேன். கண்டிப்பா. 1, இது உயிரை பாதுகாக்கிறது. 2, இரத்த கசிவை தடுத்து நோயாளியின் நிலையை உறுதிப்படுத்துகிறது. 3, வலிக்கு நிவாரணம் அளிக்கிறது. 4, ஆரம்ப நிலையின் ஒரு அவசர மருத்துவ உதவியை வழங்குகிறது. இதுதான் முதலுதவியின் அடிப்படை பயன்கள். ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த முதலுதவியில நாம சந்திக்கிற ஒரு பெரிய விஷயம் தீக்காயங்கள். தீக்காயங்கள் என்றால் நெருப்பால் வருவது மட்டும் இல்லையா? ஆமா, வெப்பம், வேதிப்பொருட்கள், மின்சாரம், சூரிய ஒளி, கதிர்வீச்சு போன்றவற்றால் திசுக்கள் சேதமடைவதே தீக்காயம்னு தான் சொல்றோம். இந்த தீக்காயங்களை 3 நிலையா பிரிப்பாங்கன்னு நான் படிச்சேன். இத ஒரு 3 அடுக்கு கேக் மாதிரி கற்பனை செஞ்சுக்கலாமா? ரொம்ப சுலபமான கற்பனை. தோலையும் அப்படி 3 அடுக்குகளாக பிரிக்கலாம். முதல் நிலை தீக்காயம் என்பது தோலின் வெளிப்புற அடுக்கு, அதாவது மேல்புற தோல் மட்டும் பாதிக்கும். எபிடர்மிஸ் மட்டும் பாதிக்கும். கேக்கின் மேல் இருக்கும் கிரீம் லேயர் மட்டும் உருகுவது போல. ஆமா. இரண்டாம் நிலை தீக்காயம் மேல்புற தோல் மற்றும் உட்புற தோல், அதாவது டெர்மிஸ் வரை பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ இதுல கொப்பளங்கள் எல்லாம் வருமே? கண்டிப்பா வரும். மூன்றாம் நிலை அப்படிங்கிறது தோலின் முழு ஆழமும் அழிந்து அடிப்படை திசுக்கள் சிதைவது. இதற்கு தோல் ஒட்டுதல் சிகிச்சை கட்டாயம் தேவைப்படும். ஓ, ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணணும். சரி, இதுக்கு எப்படி முதலுதவி செய்யணும்? சிறிய காயமா இருந்தா என்ன பண்றது? சிறிய காயமா இருந்தா குளிர்ந்த நீரில் கழுவி கிருமி நாசினி களிம்பு தடவலாம். ஆனா ரொம்ப கடுமையான காயம், குறிப்பா கொப்பளங்கள் இருந்தால் கண்டிப்பாக தண்ணீர் பயன்படுத்தக்கூடாது. என்னது? தீக்காயத்துக்கு தண்ணி பயன்படுத்தக்கூடாதா? ஏன்? ஏன்னா ஆழமான காயங்கள்ல தண்ணீர் ஊற்றினால் நோய் தொற்று ஏற்படும். அது மட்டும் இல்லாம உடலின் வெப்பநிலை திடீரென குறைந்து ஹைப்போதெர்மியா என்ற அதிர்ச்சி நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ கொப்பளங்கள் இருக்கிற காயத்துக்கு என்னதான் முதலுதவி செய்யணும்? ஒட்டாத சுத்தமான துணியால் சுற்ற வேண்டும். அப்புறம் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். எப்பொழுதும் தீயணைப்பானை தயார் நிலையில் வைக்க வேண்டும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அடுத்து கூர்மையான பொருட்களால் ஏற்படும் காயங்களை பாப்போம். வெட்டு காயத்திற்கும் கீறலுக்கும் என்ன வித்தியாசம்? இரண்டும் ஒன்றுதானே? இல்லை, இரண்டும் வேற வேற. வெட்டுக்காயம்னா தோல் கிழிந்து தசை திசுக்கள் வரை ஆழமாக பாதிப்பு ஏற்படும். ஆனா கீறல் என்பது தோலின் மேற்பரப்பு மட்டும் சேதமடையும், திசுக்கள் பாதிக்கப்படாது. அப்போ முதலுதவியும் மாறும் இல்லையா? சிறிய வெட்டுனா குளிர்ந்த நீரில் கழுவி கிருமி நாசினி திரவத்தால் சுத்தம் செய்து
களிம்பு தடவி துணியால் கட்டணும். ஆமா, ஆனா ஆழமான வெட்டுக்கு அப்படி பண்ணக்கூடாது. சுத்தமான பருத்தி திண்டை வைத்து நன்கு அழுத்தி பிடித்துக்கொண்டு உடனே மருத்துவரிடம் செல்லணும். அந்த அழுத்தம் தான் ரத்தம் கசிவதை தடுக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தால் மற்றவர்களை காப்பாற்றும் போது நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சரியா? இதுதான் மிக மிக முக்கியமான விதி. ரத்தம் சிந்தும் ஒருவரை காப்பாற்றும் போது கையுறைகள் கட்டாயம் அணிய வேண்டும். கையுறை இல்லைனா என்ன பண்றது? சுத்தமான பிளாஸ்டிக் பையை கைகளில் மாட்டிக்கொள்ளலாம். இது HIV மற்றும் இரத்தத்தால் பரவும் நோய்களிலிருந்து நம்மை காக்கும். அப்புறம் ஊசி மற்றும் கூர்மையான பொருட்களால் நாமே காயமடையாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக முதலுதவியில நம்ம பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நீங்க படிச்சதை சோதித்து பார்க்க ஒரு அதிரடி கேள்வி பதில் பகுதி இதோ. ஒருவர் கேட்க மற்றொருவர் ஒரு வார்த்தையில் பதில் சொல்வோம். தேர்விற்கு தயாராகிற நீங்க மனதிற்குள் பதிலை சொல்லி சரிபார்த்து கொள்ளுங்கள். நான் ஆரம்பிக்கிறேன். இரும்புச்சத்து குறைவால் வரும் நோய். இரத்த சோகை. இரத்த சோகையால் பாதிப்புக்கு உள்ளாகும் சிறுகுடல் ஒட்டுண்ணி. கொக்கிப்புழு. இரத்த சோகை உள்ளவர்களின் தோல் எப்படி இருக்கும்? வெளிரிப்போய். நாள்பட்ட வயிற்றுப்போக்கு எதை ஏற்படுத்தும்? இரத்த சோகை. இரத்த சோகை தீவிரமடையும் போது எந்த உறுப்புகள் வீங்கும்? முகம், கால்கள். தீவிர இரத்த சோகையில் இதயத் துடிப்பு எப்படி இருக்கும்? விரைவாக. தீவிர இரத்த சோகையில் மூச்சு விடுவது எப்படி இருக்கும்? மூச்சு திணறல். பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்ன சாப்பிடும் பழக்கம் இருந்தால் இரத்த சோகை இருக்கும்? மண். எந்த மாணவிகளுக்கு அரசு இரும்பு மாத்திரை தருகிறது? பள்ளி மாணவிகள். வாரந்தோறும் இரும்பு மாத்திரை தருவது யார்? தமிழ்நாடு அரசு. எந்த கீரையில் இரும்புச்சத்து அதிகம்? முருங்கைக்கீரை. இரும்புச்சத்துள்ள இனிப்பான பழம் எது? பேரிச்சம்பழம். அசைவ உணவில் இரும்புச்சத்து எதில் உள்ளது? கல்லீரல். இரும்புச்சத்துள்ள காய்கறி வகைகளுக்கு இரு உதாரணம். பீன்ஸ், பட்டாணி. இரும்புச்சத்துள்ள பழ வகை எது? பச்சை வாழைப்பழம். இரும்புச்சத்துக்கான மாத்திரை வடிவம் என? இரும்பு சல்பேட். இரும்புச்சத்தை எந்த முறையில் எடுப்பது ஆபத்து? ஊசியாக. இரும்புச்சத்தை எந்த வழியாக உட்கொள்ள வேண்டும்? வாய் வழியாக. விபத்து நடந்தவுடன் முதலில் கொடுப்பது என்ன? முதலுதவி. முதலுதவியின் முதல் பயன் என்ன? உயிர் பாதுகாப்பு. முதலுதவி எதை கட்டுப்படுத்துகிறது? இரத்த கசிவு. வெப்பம் மின்சாரத்தால் தோலில் ஏற்படுவது. தீக்காயம். கதிர்வீச்சினால் ஏற்படுவது என்ன? தீக்காயம். தீக்காயங்கள் எத்தனை வகைப்படும்? 3. முதல் நிலை தீக்காயம் தோலின் எந்த பகுதியை பாதிக்கும்? வெளிப்புற அடுக்கு. இரண்டாம் நிலை தீக்காயம் எதை பாதிக்கும்? உட்புறத் தோல். திசுக்கள் முழுமையாக சிதைவது எந்த நிலை தீக்காயம்? 3ஆம் நிலை. மூன்றாம் நிலை தீக்காயத்திற்கு பெரும்பாலும் என்ன சிகிச்சை தேவை? தோல் ஒட்டுதல். சிறிய தீக்காயத்தை எதில் கழுவ வேண்டும்? குளிர்ந்த நீர். எப்போதும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டிய பாதுகாப்பு சாதனம்? தீயணைப்பான். தசை திசுக்கள் வரை ஆழமாக தோல் கிழிவது என்ன? வெட்டுக்காயம். தோலின் மேற்பரப்பில் மட்டும் ஏற்படும் சேதம்? கீறல். ஆழமான வெட்டுக்காயத்தில் இரத்தம் நிற்க எதை வைத்து அழுத்த வேண்டும்? பருத்தித் திண்டு. காயங்களை சுத்தம் செய்ய பயன்படும் திரவம்? கிருமி நாசினி. இரத்தத்தால் பரவும் ஒரு கொடிய நோய்? HIV. இரத்தம் சிந்தும் ஒருவரை காப்பாற்றும் போது கைகளில் என்ன அணிய வேண்டும்? கையுறைகள். கையுறை இல்லாத போது எதை பயன்படுத்தலாம்? சுத்தமான பிளாஸ்டிக் பை. முதலுதவி அளிக்கும்போது எதில் கவனமாக இருக்க வேண்டும்? கூர்மையான பொருட்கள். சூப்பர். ஒரு நபரின் உடல், உணர்ச்சி மற்றும் உளவியல் நல்வாழ்வு என்பது. உடல் நலம். சூப்பர். கேள்வி 2. சளி மற்றும் காய்ச்சலை உருவாக்குபவை எவை? பாக்டீரியா, வைரஸ். 3. டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு. ஏடிஸ் எஜிப்டி. 4. ஏடிஸ் எஜிப்டி கொசு அதிகபட்சம் எவ்வளவு தூரம் பறக்கும்? 50 முதல் 100 மீட்டர். 5. டெங்கு காய்ச்சலால் எவற்றின் எண்ணிக்கை குறையும்? இரத்த தட்டுகள். 6. உணவை மெல்லும் செயலுக்கு என்ன பெயர்? மாஸ்டிகேஷன். 7. ஈறுகளில் இரத்த கசிவு எந்த விட்டமின் குறைபாடால் வருகிறது? வைட்டமின் சி. 8. பற்சிதைவை ஏற்படுத்துவது எது? பாக்டீரியாக்கள். 9. புகையிலை மெல்லுவதால் ஈறுகளில் ஏற்படும் நோய்? புறத்திசு நோய். 10. நாம் எத்தனை சதவீதம் உணர்வுகளை பார்வை மூலம் பெறுகிறோம்? 80%. வாவ், முதல் 10 கேள்விகளை தாண்டிட்டோம். நீங்க எத்தனை கேள்விகளுக்கு சரியா பதில் சொன்னீங்க அப்படின்ற நினைவுல வைங்க. அடுத்து நோய்கள் பற்றிய ரவுண்டு. 11. மாலைக்கண் நோய் வர காரணம் என்ன குறைபாடு? வைட்டமின் ஏ. 12. இளம் சிவப்பு கண் நோயின் ஆங்கில பெயர்? கன்ஜங்டிவிட்டிஸ். 13. வண்ணக்குருட்டுத்தன்மைக்கு காரணம் என்ன? மரபணு நிலை. 14.
வண்ணக்குருட்டுத்தன்மைக்கு உள்ள ஒரே உதவி சிறப்பு கண்ணாடிகள். 15 நமது தலையில் உள்ள மயிர்கால்கள் எதனை உற்பத்தி செய்கின்றன? எண்ணெய். 16 நுண்ணுயிரிகள் மூலம் பரவும் நோய்கள் எப்படி அழைக்கப்படுகின்றன? தொற்று நோய்கள். 17 காசநோயை உருவாக்கும் பாக்டீரியா எது? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. 18 காசநோயை தடுக்க போடும் ஊசி? பிசிஜி. 19 காலராவை உருவாக்கும் பாக்டீரியா? விப்ரியோ காலரே. 20 டைபாய்டு காய்ச்சலை உருவாக்கும் பாக்டீரியா? சல்மோனெல்லா டைபி. பாதி கணச்ச தாண்டிட்டோம். நீங்க சோர்வடையல அப்படின்னு நம்புறேன். அடுத்த 10 கேள்விகள் மிகவும் முக்கியமானவை. 21 டைபாய்டு காய்ச்சல் எத்தனை டிகிரி வரை அடிக்கும்? 104 டிகிரி ஃபாரன்ஹீட். 22 மஞ்சள் காமாலை நோயை உருவாக்கும் வைரஸ் எது? ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ். 23 மஞ்சள் காமாலையின் முக்கிய அறிகுறி? சிறுநீர் கண்கள் மஞ்சளாதல். 24 தட்டமை நோயை உருவாக்கும் வைரஸ்? பாரிசெல்லா ஜோஸ்டர். 25 வெறிநாய்க்கடி நோயின் ஆங்கில பெயர்? ராபீஸ். 26 ரேபிஸ் நோயால் எந்த உறுப்பு முதலில் பாதிக்கப்படும்? நரம்பு மண்டலம் அல்லது மூளை. 27 நீரைக் கண்டு பயப்படும் நிலையின் பெயர்? ஹைட்ரோஃபோபியா. 28 தடுப்பூசியின் முக்கிய நோக்கம் எதை உருவாக்குவது? தடுப்பாற்றல். 29 கிருமிகளால் உருவாகாத நோய்கள் எப்படி அழைக்கப்படுகின்றன? தொற்றா நோய்கள். 30 தொற்றா நோய்களுக்கு எந்த மருந்துகள் உதவாது? நுண்ணுயிர் எதிர்ப்பொருட்கள். கடைசி ரவுண்ட், இறுதி 10 கேள்விகள். இத முழுமையா முடிச்சிட்டா தேர்வுல நீங்க ராஜாதான். 31 தோலில் நிறமி இழப்பால் ஏற்படும் தொற்றா நோய் எது? லியூகோடெர்மா. 32 லியூகோடெர்மாவில் எந்த நிறமி பாதிக்கப்படுகிறது? மெலனின். 33 இரத்த சோகை எந்த சத்து குறைபாட்டால் வருகிறது? இரும்பு சத்து. 34 இரத்த சோகை உள்ள குழந்தைகள் எதை சாப்பிடுவார்கள்? மண். 35 இரும்புச் சத்தை மாத்திரையாக இல்லாமல் எப்படி எடுக்கக்கூடாது? ஊசியாக. 36 விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அளிக்கப்படுவது? முதலுதவி. 37 தோலின் மேல்புறம் மற்றும் உள்தோலை பாதிக்கும் தீக்காயம் எந்த நிலை? இரண்டாம் நிலை. 38 மூன்றாம் நிலை தீக்காயத்திற்கு என்ன சிகிச்சை தேவைப்படும்? தோல் ஒட்டுதல். 39 திசுக்கள் சிதைந்து கொப்புளங்கள் வந்தால் தீக்காயத்தில் எதை பயன்படுத்தக்கூடாது? நீர். சூப்பர். கடைசி கேள்வி 40 தசை வரை ஆழமாக ஏற்படும் காயத்தின் பெயர்? வெட்டுக்காயம். அருமை. முதல் 10 கேள்விகள் நோய்களோட அடிப்படைகள் பத்தி. ஆரம்பிக்கலாம். 1 நோய் என்பது என்ன? உடல் மாற்றம். 2 நோய் உருவாக காரணம்? கிருமிகள் இல்லனா சத்து குறைபாடு. 3 நோய்களை எத்தனை பிரிவாக பிரிக்கலாம்? 2 4 எளிதில் பரவும் நோய்கள்? தொற்று நோய்கள். 5 நோய் கடத்திகள் என்பவை எவை? பூச்சிகள் மற்றும் விலங்குகள். 6 பாக்டீரியாவால் வரும் ஒரு நோய்? காலரா, காசநோய் அல்லது டைபாய்டு. 7 காசநோயை உருவாக்கும் பாக்டீரியா? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. 8 காசநோய் எதன் மூலம் பரவுகிறது? காற்று மற்றும் துப்புதல். 9 காசநோயின் அறிகுறி என்ன? இடையிழப்பு மற்றும் தொடர் இருமல். 10 காசநோய்க்கான தடுப்பூசி எது? பிசிஜி. அருமையான வேகம். இதே உத்வேகத்தோட அடுத்த 10 கேள்விகளுக்கு போவோம். 11 காசநோய்க்கான தொடர் சிகிச்சை மருந்து? டாட். 12 காலராவை உருவாக்கும் கிருமி? விப்ரியோ காலரே. 13 காலரா எவ்வாறு பரவுகிறது? அசுத்தமான நீர் மற்றும் உணவு. 14 காலராவின் முக்கிய அறிகுறி? வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி. 15 டைபாய்டை உருவாக்கும் பாக்டீரியா? சல்மோனெல்லா டைபி. 16 டைபாய்டு காய்ச்சலின் அளவு என்ன? 104 டிகிரி ஃபாரன்ஹீட். 17 வைரஸால் வரும் ஒரு நோய்? தட்டம்மை, ரேபீஸ் அல்லது மஞ்சள் காமாலை. 18 மஞ்சள் காமாலை ஏற்படுத்தும் வைரஸ்கள் எத்தனை வகை? 5 ஏ, பி, சி, டி மற்றும் இ. 19 மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் முக்கிய உறுப்பு? கல்லீரல். 20 மஞ்சள் காமாலையின் அறிகுறி? மஞ்சள் சிறுநீர் மற்றும் கண்கள். பாதி கிணத்துல தாண்டிட்டோம். அடுத்ததா வைரஸ் நோய்கள் பத்தின முக்கியமான 10 கேள்விகள். மனச ஒருமுகப்படுத்திக்கோங்க. 21 பசியின்மைக்கு மருத்துவ பெயர் என்ன? அனோரெக்சியா. 22 தட்டம்மையை உருவாக்கும் வைரஸ்? வாரிசெல்லா ஜோஸ்டர். 23 தட்டம்மையின் முக்கிய அறிகுறி? உடல் தடிப்புகள். 24
தட்டம்மைக்கான தடுப்பூசி. வாரிசெல்லா தடுப்பூசி. 25 வெறிநாய்க்கடி நோயின் பெயர். ராபிஸ். 26 ரேபிஸ் நோயை பரப்பும் விலங்குகள் எவை? நாய், முயல், குரங்கு மற்றும் பூனை. 27 ரேபிஸ் வைரஸ் விலங்குகளின் எங்குள்ளது? உமிழ்நீரில். 28 நீரைக் கண்டு பயப்படும் நிலையின் பெயர்? ஹைட்ரோஃபோபியா. 29 ரேபிஸ் அறிகுறி தோன்ற ஆகும் காலம்? 2 முதல் 12 வாரங்கள். 30 சிறு வயதில் போடப்படும் தடுப்பூசிகள் யாவை? பிசிஜி, போலியோ மற்றும் MMR. இறுதி கட்டம். தொற்றா நோய்கள் அப்புறம் பொதுவான அடிப்படைகள் பத்தின கடைசி 10 கேள்விகள். 31 ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவாத நோய்கள். தொற்றா நோய்கள். 32 தொற்றா நோய்களுக்கு உதவாத மருந்து எது? நுண்ணுயிர் எதிர்ப்பொருள், அதாவது ஆன்டிபயோட்டிக். 33 உறுப்புகள் செயல்படாமையால் வரும் ஒரு நோய். மாரடைப்பு அல்லது கண்புரை. 34 ஒவ்வாமையால் ஏற்படும் நோய். ஆஸ்துமா. 35 ஊட்டச்சத்து குறைபாட்டால் வரும் ஒரு நோய். இரத்த சோகை அல்லது மாலைக்கண். 36 தோலில் மெலனின் நிறமி இழப்பால் வரும் நோய். லுகோடெர்மா. 37 லுகோடெர்மா ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவுமா? பரவாது. 38 லுகோடெர்மாவிற்கு சிகிச்சை உள்ளதா? இல்லை. 39 உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவது. தடுப்பூசி. 40 மூளையிலிருந்து ரெபஸ் வைரஸ் எங்கு செல்கிறது? உமிழ்நீர் சுரப்பி, கண் மற்றும் சிறுநீரகம். மிகச் சிறப்பு. இரத்த சோகை எதன் குறைபாட்டால் வருகிறது? இரும்புச்சத்து. 2 பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு பதில் வேறு உணவு கொடுத்தால் என்ன வரும்? இரத்த சோகை. 3 இளம் குழந்தைகளுக்கு தீவிர இரத்த சோகையால் ஏற்படும் புழு தொற்று எது? கொக்கிப்புழு. 4 தீவிர இரத்த சோகையால் நாள்பட்ட என்ன பிரச்சனை வரும்? வயிற்றுப்போக்கு. 5 பள்ளி செல்லும் பிள்ளைகளில் சமீபத்தில் அதிகம் பாதிக்கப்படுவது யார்? பெண் குழந்தைகள். 6 தமிழ்நாடு அரசு மாணவிகளுக்கு வழங்குவது என்ன? வாரந்தோறும். 8 இரத்தச் சோகையில் தோல் எப்படி இருக்கும்? வெளிர் இருக்கும். 9 கண்ணிமையின் உள்பரப்பு எப்படி மாறும்? வெளிரும். 10 நகம் மற்றும் ஈறுகள் எப்படி இருக்கும்? வெளிரி இருக்கும். 11 நோயாளிக்கு பொதுவாக என்ன உணர்வு இருக்கும்? சோர்வு அல்லது பலவீனம். 12 தீவிர இரத்தச் சோகையில் எவை வீங்கி இருக்கும்? முகம் மற்றும் கால்கள். 13 இதயத் துடிப்பு எப்படி இருக்கும்? வேகமாக. 14 மூச்சு விடுவதில் என்ன பிரச்சினை வரும்? மூச்சு திணறல். 15 எந்த பழக்கம் உள்ளவர்களுக்கு இரத்தச் சோகை அதிகம் வரும்? மண் சாப்பிடும் பழக்கம். 16 இரும்புச்சத்துள்ள ஒரு கீரையின் பெயர்? முருங்கைக்கீரை. 17 இரும்புச்சத்துள்ள ஒரு பழம்? பேரீச்சம்பழம். 18 இறைச்சியில் எந்த உறுப்பை சாப்பிடலாம்? கல்லீரல். 19 எந்த வாழைப்பழம் இரத்தச் சோகைக்கு நல்லது? பச்சை வாழைப்பழம். 20 எந்த மாத்திரையை சாப்பிடலாம்? மீனெண்ணெய் அல்லது இரும்பு சல்பேட். 21 இரும்புச்சத்தை எந்த வழியில் எடுப்பது ஆபத்து? ஊசியாக. 22 அவசர மருத்துவ உதவிக்கு என்ன பெயர்? முதலுதவி. 23 முதலுதவி எதை பாதுகாக்கிறது? உயிரை. 24 முதலுதவி எதை கட்டுப்படுத்துகிறது? இரத்தக் கசிவை. 25 முதலுதவி எதற்கு நிவாரணம் அளிக்கிறது? வலிக்கு. 26 வெப்பம் மற்றும் மின்சாரத்தால் ஏற்படுவது என்ன? தீக்காயம். 27 சூரிய ஒளியால் தீக்காயம் ஏற்படுமா? ஆம். 28 மேல்புறத் தோலை மட்டும் பாதிப்பது எத்தனையாவது நிலை தீக்காயம்? முதல் நிலை. 29 உட்தோல் வரை பாதிப்பது எந்த நிலை தீக்காயம்? இரண்டாம் நிலை. 30 தோலை முழுவதுமாக அழிப்பது எந்த நிலை? மூன்றாம் நிலை. 31 மூன்றாம் நிலை தீக்காயத்திற்கு என்ன சிகிச்சை தேவைப்படும்? தோலோட்டுதல். 32 சிறிய தீக்காயங்களை எதனால் கழுவ வேண்டும்? குளிர்ந்த நீரால். 33 கொப்புளங்கள் இருந்தால் எதை பயன்படுத்தக்கூடாது? தண்ணீரை. 34 கடுமையான காயங்களை எப்படிப்பட்ட துணியால் சுற்ற வேண்டும்? ஒட்டாத துணியால். 35 தசை வரை கிழியும் காயத்தின் பெயர் என்ன? வெட்டுக்காயம். 36 மேற்பரப்பில் மட்டும் ஏற்படும் காயத்தின் பெயர்? கீறல். 37 ஆழமான வெட்டுக்காயத்தில் எதை வைத்து அழுத்தி பிடிக்க வேண்டும்? பருத்தி திண்டு. 38 பிறருக்கு உதவும்போது நம்மை எந்த நோயில் இருந்து காக்க வேண்டும்? HIV. 39 இரத்தம் சிந்துபவரை கையாளும்போது
கைகளில் என்ன அணிய வேண்டும்? கையுறைகள் அல்லது பிளாஸ்டிக் பை. 40. கடைசி கேள்வி. எந்த பொருட்களால் காயம் படாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? ஊசிகள். வாவ்!